எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் சிவகுமார். சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஒரு முக்கியமான நியூஸ் ஒன்று நேற்று நடந்தது. இந்த டிவிகேயில் லஞ்சம் வாங்கிட்டாங்க ஊராட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பார்த்துருந்தேன். அது அப்புறமா அதை பற்றி விளக்கம் கொடுத்துருந்தார் அவரே. அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நான் கடனாக கொடுத்துருந்தேன் காசு, அந்த அமௌண்ட்டை தான் எனக்கு திருப்பி கொடுத்தாங்க. அதை டிஎம்கே லஞ்ச பணம் லஞ்சம் கொடுக்க ஏற்பாடு பண்ணி அவங்கள மாட்டி விடுறதுக்கு தலைவரோட பேரை அசிங்கப்படுத்துறதுக்காக டிஎம்கே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று நேற்று காலையிலேருந்து மதியம் வரைக்கும் பரபரப்பாக போயிட்டு இருந்தது. ஈவினிங்காக கட்சியிலேருந்து டிவிகேலேருந்து அவரை அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. அப்புறம் அவரை ஜெயிலையும் போட்டுட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நைட் நியூஸ், காலையிலையும் அதான் நியூஸாக வந்திருந்தது, பார்த்துருந்துருக்கீங்க. இப்போது அதில் என்ன தகவல் அப்படின்னா, இந்த மாற்றுக் கட்சியிலேருந்து டிவிகேயில் ஜாயின் பண்ணுறாங்கல்ல, அவங்க பாதி பேர் இதுக்கு முன்னாடி டிஎம்கேலேயோ இல்லை ஏடிஎம்கேலேயோ இல்லை வேறு ஏதோ கட்சியிலையோ பயணிச்சிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இங்கே சம்பாதிக்கலாம், டிவிகேயில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஏதோ ஒரு பதவியில் இருந்து நம்ம அந்த பதவியில் எதனா ஒரு 10 ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் வருவாங்க. ஏன்னா அவங்க பழகிட்டாங்க. அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி, கட்சியை மக்களுக்கு சேவை செய்கிறன்றதை மறந்து சம்பாதிக்கிற ஒரு தளமாக மாற்றி இருக்கிறாங்க. அதை மாற்றினது ஆல்ரெடி இருந்த எல்லா கட்சியுமே அந்த மாதிரி மாற்றிட்டாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டிவிகே ஆட்சி அமைஞ்சது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வந்துகிட்டே இருக்குது. மாற்றம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, நம்புகிறோம், நான் நம்புகிறேன். அது மற்ற கட்சியிலேருந்து இப்போது டிவிகே வரவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும்னு நினைக்கிறேன். எதனால் அப்படின்னா, இந்த மாதிரி நேற்று அரெஸ்ட் பண்ணது, அப்புறமா இந்த கட்சியில் ஜாயின் பண்ணால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் தோணும். அதனால் இப்போது எல்லோரும் ஒன்றா சேர்ந்து எதிர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி எது நடந்தாலும் நல்லதுக்கே. விஜய் தலைவர் அவர் சிஎம் ஆக்ஷன் எடுத்தது சூப்பராக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை மாதிரி மாற்றம்லாம் வருமா அப்படின்னு எனக்கே தைரியமாக இருக்குது. பொதுமக்களில் ஒருத்தனா நம்ம தப்பு பண்ணலைன்னா எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்பட வேண்டாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுத்த மாதிரி இருக்குது. நல்லது. வாழ்க வளம். அனைவருக்கும் வணக்கம்.